போராட்டம் நடத்தினா இப்ப வழக்கு பதிவு செய்யறாங்க. முந்தா நேத்து எஸ்எஃப்ஐ போராட்டம் சாஸ்திரி பவன்ல. இப்ப விஜய் வந்து நீட்டுக்கு எதிர்ப்பு பண்றாரு. ஏன் போராட்டம் பண்ண வழக்கு பதிவு பண்றீங்க? நான் கேட்கிறேன். எப்போ போராட்டம் பண்ணாலும் வழக்கு பதிவு கேட்கறீங்களே. நீட்டு வேணான்னு சொல்றோம் இல்லையா? மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க. இந்தியா முழுக்க போராட்டம் நடக்குது. கேரளால பேரிகேட் அடிச்சு போராட்டம் பண்றாங்க. டெல்லியில போராட்டம் நடக்குது. இங்க 50 பேர் பேனா சொக்காட் ஹவுஸ்ல கிளிக்க வைக்கிறான் போலீஸ். இது என்ன ஜனநாயகம்? இது நீட் எடுத்து போராட்டம் நீங்க ஏன் தடுக்கிறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை வந்தது? சட்ட ஒழுங்கா பிரச்சனை வரப்போகுது. ஒரு 100 பேர் போராட்டம் நடத்தினா போலீஸ்காரங்க பூந்து சாஸ்திரி பவன்ல மாணவர்கள் அடிச்சு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பொது சமூகம், அனைத்து அரசியல் கட்சிகளும் மக்கள் அமைப்புகளும் ஜனநாயகம் பாதிக்கப்படுமோ நீங்க குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது. எங்கெல்லாம் நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் போராடுகிறார்களோ அங்கே பாதிப்பு வந்தா நாம் அனைவரும் நிற்க வேண்டும். 11:30 மணிக்கு நீங்க நீட் தேர்வு எழுதக்கூடிய மையங்கள்ல போய் பாருங்க. 11:30 மணிக்கு உள்ள வான்றாங்க. எத்தனை மணிக்கு எக்ஸாம்? 2 மணி எக்ஸாம். 11:30 மணிக்கு போனா டி-ஷர்ட் தான் போடணும். ரவுண்ட் நெக் ஷீட், செயின் கூடாது, கம்மல் கூடாது, கிளிப் இருக்கக்கூடாது, பேண்ட் ட்ராக் பேண்ட் அதுல ஜிப் இருக்கக்கூடாது, அதாவது பாக்கெட் இருக்கக்கூடாது. நீங்க இன்ஸ்டால போய் பாருங்க, நீட்டுக்கான ட்ரெஸ்ன்னு விற்கிறான். நீட்டுக்கு என்ன ட்ரெஸ் போடணும்? பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி ஏதோ தூங்கி எழுந்து வந்து உட்காந்துருக்க அம்மா இருக்கு. எல்லாம் பசங்க சாப்பிடாம கொள்ளாம ரோட்ல பிளார் பார்த்துல உட்கார வச்சு 11:30 மணிக்கு வரக்கூடிய பசங்க 9 மணிக்கு வந்து அங்கேருந்து காத்திருந்து, காலைல சாப்பாடு கிடையாது, மத்தியானம் சோறு கிடையாது, 1:30 மணிக்கு எக்ஸாம் ஹால் உள்ள போயிட்டு பரீட்சை எழுதிட்டு வந்தா பரீட்சை லீக்குன்னு சொன்னா பிஜேபிக்கு வெக்கமா இல்ல? உன்னுடைய ஒரு அரசாங்கத்துடைய நீட் தேர்வை கூட நடத்த லாயக்கற்ற அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம். இந்த லாயக்கற்ற பிஜேபி அரசாங்கத்தை பத்தி நாம பேசணும், நாடு முழுக்க பேசணும். உன்னால ஒரு தேர்வு கூட நடத்த முடியல, நீ எப்படி நாட்டை காப்பாத்துவீங்க? நீ இந்த நாட்டை காப்பாற்ற முடியுமா? எக்ஸாமே நடத்த துப்பில்லாத வந்தனா அரசாங்கம் இருக்கின்றது. நம்முடைய நாடாளுமன்ற நிலைக்குழு நீட் தேர்வு தேவையில்லை என்று சொன்ன பிறகும் ஒன்றிய அரசாங்கம் நியமித்த குழுவெல்லாம் நீட் தேர்வுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்த சூழலும் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் தொடர்ச்சியாக இந்த நீட் தேர்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம். ஏன் இன்றைக்கு இந்த நீட் தேர்வு தேவைப்படுகிறது, ஏன் இந்த அரசாங்கம் இதை நடத்துகிறார்கள் என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில் இருந்து நமது எதிர்ப்பு போராட்டங்களை அதிகரிக்க வேண்டியிருக்கின்றது. தமிழகத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தோம், ஆரம்ப காலகட்டத்திலே சமஸ்கிருதம் படிக்கணும் என்றார்கள். பிறகு அதற்கு எதிரான போராட்டம் நடந்தது. பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உரிமைக்காக போராடினோம். இப்படியாக ஒவ்வொரு கட்டமாக முன்னேறியது. அன்றைக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை மிக குறுகிய அளவில் இருந்தது. ஆனால் கால ஓட்டத்தில் உரிமைக்காக போராடக்கூடிய இயக்கங்கள்லாம் போராடி உயர்கல்வி படிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வந்திருக்கின்றது. இந்த எண்ணிக்கை அதிகரித்தவுடன் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகெங்கும் இன்றைக்கு உயர்கல்வி என்பது ஒரு மிக முக்கியமான வணிக பொருளாக மாறி இருக்கின்றது. கல்லூரி நடத்துவது, தேர்வு நடத்துவது என்பது லாபம் ஈட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான தொழில். அப்போ அந்த தொழிலுக்காக பன்னாட்டு கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் இதற்காக முதலீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இங்கே ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து உயர்கல்வியை நோக்கி, மருத்துவ கல்வியை நோக்கி முன்னேறக்கூடிய மாணவர்களுடைய அந்த அபிலாஷைகளை, விருப்பத்தை வணிகமயமாக்குவதற்காக தான் இந்த நீட் தேர்வு முன்னெடுக்கப்படுகின்றது. அதன் காரணமாக தான் இன்றைக்கு நீங்கள் +2 படிக்கிறது, 12ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய மதிப்பெண்கள் ஒரு பொருட்டே கிடையாது. நீட் தேர்வு எடுத்தால் நீங்கள் என்ட்ரன்ஸில் போயிடலாம். அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல இடங்கள் நீங்கள் பாருங்கள், நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் நம்ம கொஞ்சம் நுட்பமாக போய் அதிக மதிப்பெண்கள் சர்வே பண்ணால் அவர்கள்லாம் +1 +2 ஒரு தனியார் பள்ளியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ரெகுலர் ஸ்கூலுக்கே போகிறதே கிடையாது. ஆலன் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, இன்றைக்கி நிறைய பேர் டிஷர்ட் போட்டு சுற்றுவாங்க. இது மாதிரி பல நிறுவனங்கள் இருக்குது. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பேக்கேஜ் 10th முடித்த உடனே நீங்கள் எங்கள் கிளாஸ்க்கு வந்துடுங்க, கோச்சிங் சென்டர் வந்துடுங்க. அந்த கோச்சிங் சென்டரில் மருத்துவதற்காக மட்டுமே அவர்களுக்காக தயார்படுத்துகிறார்கள். +1 +2 தேர்வு எழுதி அந்த அட்டையை வாங்குவதற்காக ஏதாவது ஒரு தனியார் பள்ளியில் அவங்க அக்ரிமெண்ட் போட்டு வைத்துக்கிறார்கள். எனவே இந்த +1 +2 என்பது ஒரு பாஸ் பண்ணுவதற்கான ஒரு இடம். அதற்கான ஃபோர்ஜரியான அட்டண்டன்ஸ் எடுக்கப்படுகின்றது, அதற்கான தேர்வுகள் நடத்தப்படுகிறது. அவர் +2ல அந்த மாணவனோ மாணவியோ தேர்வு செய்யப்படுகிறார்கள். மாறாக ஒட்டுமொத்தமாக 2 ஆண்டுகள் நீட்டுக்காக தயார்படுத்தப்படுகிறார்கள். அவர்கள் நீட்டை நோக்கி வருகிறார்கள். இங்கே 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முழுமையாக 12 வகுப்பு படித்துவிட்டு தேர்வுக்கு போகக்கூடியவர்களால் தேர்வில் +2ல அதிக மதிப்பெண் எடுத்தாலும் நீட் தேர்வில் நம்மால் வெற்றி பெற முடியவில்லை. இங்கே எங்கே பிரச்சனை வருதுன்னு சொன்னால் 2-3 விஷயங்களை பார்க்கணும். பள்ளியில் 11ஆம் படம் நல்லா ஓடி ஆடி விளையாடணும் பசங்க. வாழ்க்கை என்பது 12ஆம் கிளாஸ்னா 15-16 வயசுல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இடம். அதை வெறும் அந்த குழந்தைகளுடைய மூளையை வெறும் நுழைவுத் தேர்வுக்காக பிராய்லர் கோழிகள் போன்று இன்றைக்கு இவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள்.
அப்ப +1 +2 படிக்கக்கூடிய பொண்ணோ பையனோ வெறும் நீட்டுக்காக தேர்வு செய்தா அந்த குழந்தைகளோட ஆசை என்ன ஆச்சு, அவங்க விருப்பம் என்ன ஆச்சு? அந்த இளம் வயசுல இருக்கக்கூடிய கொண்டாட்டங்கள் அத்தனையும் பாழ்படுத்தி கொண்டிருக்கின்றது நம்முடைய நாடு. நாம் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம், எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஓரளவு நம்ம குரல் எழுப்புகின்றோம். இன்றைக்கு அந்த 16-17 வயசு மாணவியினுடைய உணர்வுகள் இன்றைக்கு நீட்டுக்காக பிராய்லர் கோழி போன்று தயாரித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப நம்முடைய குரல் எங்கே எழுப்ப வேண்டும் சொன்னால், இந்த வணிகமயத்துக்கான எதிரான போராட்டம் மாற்ற வேண்டும். உயர்கல்வி என்பது அடிப்படை உரிமை, அதான் இன்னைக்கு எழுப்ப வேண்டிய முழக்கம். இன்னைக்கு அந்த நீட்டை தாண்டி எங்க வந்துச்சு? கியூட் எக்ஸாம். இன்னைக்கு கலை அறிவியல் படிப்புகளுக்கு தேர்வு வந்து விட்டது. ஐசர் இப்ப வந்து நீங்க வந்து மத்திய அரசு வந்து ஐஐடி உருவாக்குறார்கள். இது எல்லாம் நம்முடைய வரிப்பணத்தில் உருவாகினது. அந்த ஐசர் எக்ஸாம்ஸ் பாத்தீங்கன்னா அதற்கு என்ட்ரன்ஸ் தனி எக்ஸாம்ஸ், அதே மாதிரி ஆசிரியர் பயிற்சிக்கு தனி ஆல் இந்தியா லெவல் எக்ஸாம், அதே போன்று வேளாண்மை படிப்புகளுக்கான தேர்வு. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல உயர்கல்வி நிலையங்கள். இங்கே ஒரு முதல் தலைமுறையா வரக்கூடிய ஒரு பொண்ணோ பையனோ இப்படிலாம் ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இந்த இடம்லாம் நமக்கு புரியவே புரியாது. இது முழுக்க முழுக்கன்னா உயர் சாதி உயர் வர்க்கத்தை சார்ந்தவர்களுக்கான ஒரு வாய்ப்பு வாசலை இன்னைக்கு அதிகார வர்க்கம் உருவாகிவிட்டது. எனவே இன்றைக்கு நாம் கல்வியை பற்றி பேசினால் ஒட்டுமொத்த தேசத்தை பற்றி பேசணும் என்ற அர்த்தம். அப்ப இன்றைக்கு நீட்டு வேணாம் என்று சொன்னால் இன்றைக்கு உயர்கல்வித்துறை இந்தியா எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? எனவே இந்த வணிகமயமான கார்ப்பரேட் மயமான உயர்கல்விக்கு எதிரான ஒரு போராட்டத்தை, ஒன்றுபட்ட போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது. நாம் இங்கே பெருமையோடு சொன்னோம், தமிழ்நாட்டில் தொடங்கிய போராட்டம் இன்றைக்கு இந்தியா முழுக்க பரவி இருக்கின்றது. அது நம்முடைய பெருமை. அதே போன்று இன்றைக்கு உயர்கல்வி என்பது வணிகமயமாக இருக்கக்கூடிய சூழல்ல, குறிப்பா நுழைவுத் தேர்வு வந்து எவ்வளோ லட்சக்கணக்கான இதில் $பில்லியன் வியாபாரம். இன்றைக்கு உயர்கல்வியுடைய நுழைவுத் தேர்வு என்பது நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவில் பல மாநில அரசுகளுடைய ஆண்டு பட்ஜெட்டை தாண்டி இன்றைக்கு நுழைவுத் தேர்வுக்கான வருமானம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்றால் இந்த நுழைவுத் தேர்வு தேவையில்லை என்றோம். இங்கே தமிழ்நாட்டில் நமக்கு அனுபவம் இருக்கின்றது. இங்கே பிரின்ஸ் பேசும்போது சுட்டி காமிச்சார், நீங்க வந்து இங்க வந்து முதல் வந்து 100% அரசு கல்வி நிறுவனம், அதுக்கப்புறம் என்னன்னா பேமெண்ட் சீட்டு ஃப்ரீ சீட்டுக்கு வந்து வந்தாங்க. அந்த பேமெண்ட் சீட்டுக்கு ஃப்ரீ சீட்டுக்கு என்ன மேனேஜ்மெண்ட் கோட்டா 3 கோட்டா கொண்டு வந்தாங்க. அதுல ஃப்ரீ சீட்டுக்கான கல்வி கட்டணத்தை மாநில அரசு நிர்ணயிக்க முடியும் எனக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அப்ப நம்மளாம் என்ன செய்வோம், அரசாங்கத்திட்ட போயிட்டு அந்த நீதிபதி கிட்ட போயிட்டு ஒரு மாநில அரசு எவ்வளவு கட்டணம் நிர்ணயிக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தியிருக்கின்றோம். அதன் மூலமாக அதிகமாக கல்வி கட்டணம் வாங்கின கல்வி நிலையத்திலிருந்து பணத்தை திரும்பி பெற வைத்தோம். இங்க முழுக்க மாநில உரிமைகள் பறிப்போய் மத்தியத்துவப்படுத்திருக்கின்றது கல்வி நிலையங்கள். அதன் மூலமாக இன்றைக்கு என்னன்னா கல்வி மத்தியத்துவப்படுத்தால் சென்ட்ரலைசேஷன் ஆனவொன்னு எங்க வருதுன்னா அது கார்ப்பரேட்டுக்கு ஈஸியா மாறுது. எனவே நாம் நீட் எதிர்ப்பு என்பது உயர்கல்வியில் இருக்கக்கூடிய வணிகமயத்தோடு சேர்ந்து அதனுடைய அதனுடைய பாதக அம்சங்கள்லாம் நாம் விரிவாக பேச வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நீங்க யோசிச்சு பாருங்க, மோடி வந்து பேசுறாரு, உங்களால ஒரு நீட் எக்ஸாம் கூட நடத்த லாய்க்கு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் மோடி அரசாங்கம். வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம்? யோசிச்சு பாருங்க, 11:30 மணிக்கு நீங்க நீட் தேர்வு எழுதக்கூடிய மையங்கள்ல போய் பாருங்க, 11:30 மணிக்கு உள்ள வாங்குறாங்க. எத்தனை மணிக்கு எக்ஸாம்? 2 மணி எக்ஸாம். 11:30 மணிக்கு போனா டி ஷர்ட் தான் போடணும், ரவுண்ட் நெக் ஷீட்டு, செயின் கூடாது, கம்மல் கூடாது, கிளிப் இருக்கக்கூடாது, பேண்ட் ட்ராக் பேண்ட் அதுல ஜிப் இருக்கக்கூடாது, அதாவது பேக்கெட் இருக்கக்கூடாது. நீங்க இன்ஸ்டால போய் பாருங்க, நீட்டுக்கான ட்ரெஸ்ன்னு விற்கிறான். நீட்டுக்கு என்ன ட்ரெஸ் போடணும், பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி ஏதோ தூங்கி எழுந்து வந்து உட்காந்துருக்க அம்மா இருக்கு. எல்லாம் பசங்க சாப்பிடாம கொள்ளாம ரோட்ல பிளார் பார்த்துல உட்கார வச்சு 11:30 மணிக்கு வரக்கூடிய பசங்க 9 மணிக்கு வந்து அங்கேருந்து காத்திருந்து, காலைல சாப்பாடு கிடையாது, மத்தியானம் சோறு கிடையாது, 1:30 மணிக்கு எக்ஸாம் ஹால் உள்ள போயிட்டு பரீட்சை எழுதிட்டு வந்தா பரீட்சை லீக்குன்னு சொன்னா பிஜேபிக்கு வெக்கமா இல்ல? உன்னுடைய ஒரு அரசாங்கத்துடைய நீட் தேர்வை கூட நடத்த லாயக்கற்ற அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம். இந்த லாயக்கற்ற பிஜேபி அரசாங்கத்தை பத்தி நாம பேசணும், நாடு முழுக்க பேசணும். உன்னால ஒரு தேர்வு கூட நடத்த முடியல, நீ எப்படி நாட்டை காப்பாத்துவீங்க? நீ இந்த நாட்டை காப்பாற்ற முடியுமா? எக்ஸாமே நடத்த துப்பில்லாத வந்தனா அரசாங்கம் இருக்கின்றது. அப்ப இந்த தேர்வு என்பது இந்தியாவின் இறையாண்மை, இந்திய நாட்டின் உயர்கல்வி, மாநில உரிமை, சமூக நீதி என எல்லா தளங்களையும் ஒருங்கிணைந்திருக்கின்றது. எனவே அதை நோக்கிய போராட்டத்தை, ஒன்றுபட்ட போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்போம். இந்த போராட்டத்தை முன்னெடுத்த திராவிடர் கழகத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று போராட்டம் நடத்தினா இப்ப வழக்கு பதிவு செய்யறாங்க. முந்தா நேத்து எஸ்எஃப்ஐ போராட்டம் சாஸ்திரி பவன்ல. இப்ப விஜய் வந்து நீட்டுக்கு எதிர்ப்பு பண்றாரு. ஏன் போராட்டம் பண்ண வழக்கு பதிவு பண்றீங்க நான் கேட்கிறேன்.
எப்போ போராட்டம் பண்ணாலும் வழக்கு பதிவு கேட்குறீங்களே. நீட்டு வேணான்னு சொல்றோம் இல்லையா, மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க. இந்தியா முழுக்க போராட்டம் நடக்குது. கேரளால பேரிகேட் அடிச்சு போராட்டம் பண்றாங்க. டெல்லியில போராட்டம் நடக்குது. இங்க 50 பேர் பேனா சொக்காட் ஹவுஸ்ல கிளிக்க வைக்கிறான் போலீஸ். இது என்ன ஜனநாயகம்? இது நீட் எடுத்து போராடினா நீங்க ஏன் தடுக்கிறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை வந்தது? சட்டம் ஒழுங்கா பிரச்சனை வரப்போகுது. ஒரு 100 பேர் போராட்டம் நடத்தினா போலீஸ்காரங்க பூந்து சாஸ்திரி பவன்ல மாணவர்கள் அடிச்சு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பொது சமூகம், அனைத்து அரசியல் கட்சிகளும் மக்கள் அமைப்புகளும் ஜனநாயகம் பாதிக்கப்படுமோ நீங்க குரல் கொடுக்க வேண்டியிருக்கிறது. எங்கெல்லாம் நீட்டுக்கு எதிராக மாணவர் போராடுகிறார்களோ அங்கே பாதிப்பு வந்தா நாம் அனைவரும் நிற்க வேண்டும். ஏதோ அவங்க 4 பேர் போராடுறாங்கப்பா, நம்ம தனியா வேடிக்கை பார்ப்போம் கிடையாது. இது போன்ற ஒன்றுபட்ட ஒருமைப்படுத்தப்பட்ட இயக்கங்கள் தான் வருங்காலத்துக்கு நமக்கு தேவை. அதை நோக்கி முன்னெடுப்போம். நன்றி, வணக்கம்.